வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தனித்துவ அடையாளத்தை கொண்ட இனிப்பு வகையான உணவுப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகள் அணிவகுப்பு. நாக்கில் ஊற வைக்கும் சுவையுடன் 150 வகையான சாக்லேட்டுகள். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் துவங்கிய 15வது ஆண்டு சாக்லேட் திருவிழாவில் சுற்றுலா பயணிகள் பரவசம். உதகையில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தனித்துவ அடையாளத்தை கொண்ட இனிப்பு வகையான உணவுப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் மலை மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஐரோப்பியர்கள் உதகையில் வாழ்ந்தபோது அவர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் உணவு முறைகளையும் இங்கு அறிமுகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டை கடந்தும் நீலகிரி மாவட்டத்தில் ஐரோப்பியர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உதகையில் உள்ள மக்களிடமும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் இன்று 15வது ஆண்டு சாக்லேட் திருவிழா தொடங்கியது. இந்தியாவின் முதல் சாக்லேட் அருங்காட்சியகமான M&N சாக்லேட் நிறுவனம் தனது சாக்லேட் திருவிழாவை உதகையில் இன்று கோலாகலமாக துவங்கியது. இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சாக்லேட் திருவிழாவின் சிறப்பம்சமாக உதகையில் பல்வேறு தயாரிப்புகள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் உள்நாட்டில் ஈர்க்கப்பட்ட பொருட்கள் பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, எண்ணெய் போன்ற தனித்துவமான உதகையின் சுவைமிக்க மசாலா மற்றும் மூலிகை பொருட்களை உள்ளடக்கி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு மாநிலத்தின் இனிப்புகளின் தனி சுவையை பிரதிபலிக்கும் வகையில் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாக்லேட்டுகளாலான ஊட்டி வர்க்கி மைய அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தேநீர் மற்றும் மலர் கவர்ச்சியான பழங்கள், மிளகு, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் மற்றும் ரோஜா போன்ற மசாலா பொருட்களால் நிரப்பப்பட்ட சாக்லேட்டுகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. அதோடு சாக்லேட்டுகளால் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடங்கள், ஐஸ்கிரீம், லாலிபாப் உள்ளிட்ட வடிவங்களும் இடம்பெற்றுள்ளது. மேலும் பில்லிங் சாக்லேட், பெப்பர், ஹனி சாக்லேட் உட்பட 150 வகையான சாக்லேட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் உதகையில் இன்று துவங்கிய இந்த சாக்லேட் திருவிழா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி 10 நாட்கள் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.